நோய்படும் கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர். என் பெயர் புனித தோமா. நான் கட்டட பணிகளாக இருக்கிறேன். நான் சவப்பட்டிகள் செய்வதும் திருத்தொண்டர்கள் பீட சிறுவர்கள் பாதுகாவலாக இருக்கிறேன். நான் புனித ஆரோக்கியநாதன். என் பெயர் ரோஸ் எனவும் அழைக்கப்படும். நான் சவப்படிவெட்டோர் நோயாளிகள், பிளேக் நோய் மற்றும் சவப்படிவெட்டோர்களுக்கு பாதுகாவலர் ஆவேன். சிறப்பான முறையில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முன் வரும்படியாக அன்போடு கேட்கிறோம். முன்வாங்க. சரி, ஓகே. இவங்க 10 பேரை பத்தி நமக்கு தெரியுமா? நம்முடைய மண்ணின் மறைசாட்சி யாரு? தேவ சகாயம். ஒருத்தர் பைபிளோடு இருக்கிறார் அவர் பக்கத்தில். அவர் யாரு? தோமையார். இவர் யாருடைய பாதுகாவலர்? யாரு? கட்டட கலைஞர்களுடைய பாதுகாவலர். அவர் கட்டட கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த ஆள் யாரு? ஆரோக்கியநாதர். யார் அவரு? உங்க ஊர் வெரி குட். அந்த யூத்துக்கு ஒரு எல்லாரும் ஒரு கை கரவை எடுங்க. சூப்பர், நல்ல முறையில் சொன்னாப்புல. சரி, அவர் எதற்கெல்லாம் பாதுகாவலர்? நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை, மற்றபடி கொள்ளை நோய். சரி, கொள்ளை நோய்கள் எல்லாம் பாதுகாப்பு. அடுத்த ஆள் யாரு? செபஸ்தியாரா. அவருடைய அழகான பெயர் என்னது? செபஸ்தியார் மட்டுமா? என்னது? ஓகே, இந்த இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியவங்களுக்கு சிறப்பு பரிசு தரப்படும். சரியா? செபஸ்தியார். அவர் எதற்கு நான் பாதுகாவல? எதற்கு? கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவலர் யாரு? செபஸ்தியார். அடுத்து இருக்கக்கூடியவர் யாரு? நீங்க யாரு? ஸ்தேவான். இவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலர்? யாருக்கெல்லாம்? பீடச்சிறார்களுக்கு, கல்லறைக்கு குடி விட்டுருவாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்கும் பாதுகாவலர் தான் யாரு? ஸ்தேவான். அடுத்த கூடிய ஆள் யாரு? அருளானந்தம். சரி, இவர் எதற்கு சிறப்புடையவர்? இவரை இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, தெரியுமா? செம்மன் வீரர் அப்படி சொல்லுவோம். இவருக்கான புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டு ஆலயமும் புதுசா கொடுத்திருக்கிறாங்க. இங்கன்னா ஓரியூரா அந்த ஊர்ல இப்ப கொடுத்திருக்காங்க. அந்த ஆலயத்தையும் திருத்தலமா மாற்றிட்டாங்க. சோ மிக சிறப்பு மிக்கவர். அடுத்தாள் யாரு? சவேரியா. இவர் யாரு? நம்ம மறைமாட்டத்தினுடைய பாதுகாவலர். அவருடைய பாட்டு என்னது? அழகா பாடினாப்ல. என்ன பாட்டு? தயவு செஞ்சு பாடணும், வாசிக்க கூடாது. கேட்கல என்ன பாட்டு? உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர்
மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம், என வாழ்ந்தால் கவலை இல்லை. அதாவது உலக செல்வங்கள் எது எனக்கு வேண்டாம், கடவுள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பற்றுறுதி கொண்ட ஒரு நபர் தான் யாரு? நம்முடைய மறைமொழியினுடைய பாதுகாவலர் சவேரியா. அடுத்து இருக்கக்கூடிய யாரு? லில்லி. சரி, அவங்க எதற்கு பாதுகாவலி? யாரு? மனநோயாளிகள் நிறைய பேர் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, கேக்குதா உனக்கு? மனநோயாளிலாம் தயவு செஞ்சு அந்த புரிந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நோயெல்லாம் தீரும். அடுத்த கால் யாரு? அபிலாத்திரச எதுக்கு பாதுகாவலி? யாரு? அபிலாத்திரச யாருக்கு பாதுகாவலி? துறவிகள் மற்றும் உடல் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு. அடுத்த கால் யாரு? அல்போன்ஸ். அம்மா பாக்கு கரெக்ட் அப்படியே சிஸ்டர் தெரியல, எப்படின்னு தெரியல. சரி, ஓகே. அபிலாத்திரச எதுக்கு பாதுகாவலி? எதுக்கு பாதுகாவலி? யாருக்கு நான் பாதுகாவலி? அவங்க அபிலாத்திரச எதுக்கு பாதுகாவலி? மன்னித்து கொள்ளும். அல்போன்ஸ் அம்மா எதுக்கு பாதுகாவலி? கேட்கல. தாழ்ந்த மனப்படுத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கோபம் வருது, புரிதவர்கள் கோபம் வருது, தாழ்த்தப்பட அவங்க எல்லாருக்குமே